ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் பற்றி வந்து சேனல் வந்து வீடியோ போடல. இன்றைக்கி நம்ம வீடியோ இருக்கிறதுக்கு எங்கே நம்ம தலை நடிப்பில் மிரட்டி விட்ட மங்காத்தா படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அந்த படத்தை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். படம் பார்க்குறதுக்கு ஈரோட்டில் இருக்கிற சங்கீதா தேட்டருக்கு வந்து வந்திருக்கோம். தேட்டர் ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமான தலை ரசிகராக இருப்பார் போல் இருக்கு. நான் ஏன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோவில் போக போக சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பால்கனிக்கு டீஜெல்லாம் வச்சு நல்லா கொளுத்துன்னு கொளுத்திருக்காங்க. நம்ம வந்து பால்கனியில் தான் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா பால்கனிக்கு வந்து மேலே ஏறி போக ஆரம்பிச்சிட்டோம். மேலே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கீழே தலை ரசிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா வேறு எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டாடிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செம்ம வைப்பாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தேட்டரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா தேட்டர்லாம் பார்த்திங்கன்னா லைட்டிங் சீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஸ்க்ரீன் ஓப்பனிங்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. ஈரோட்டில் ஃபஸ்ட் இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பனிங் சிஸ்டம் வந்து இங்கே தான் வந்து பார்க்குறேன். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டிவிக்கு சின்ன அறிவிச்சலில் பார்த்திங்கன்னா எந்த பக்கம் போனாலுமே விசில் அடித்தாலும் நமக்கு வந்து டிவிக்கு ஞாபகமாக தான் வருது. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு லைட்டிங் பேண்ட் வந்து ஒன்று கொடுத்தாங்க. படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம டிஎம்கேவோட ஆடை போட்டு ஒரு கழுத்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தலையோட மங்காத்தா ஸ்டைலில் ஒரு இன்ட்ரோ வீடியோ வந்து அனிமேஷன் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா குட் பேட் அக்லியோட டைட்டில் இன்ட்ரோ வந்து போட்டிருந்தாங்க. இந்த ரெண்டு சீனும் வந்து வர்றப்போ பார்த்திங்கன்னா தேட்டரை வந்து ஃபுல்லாக வந்து பிளாஸ்ட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அடுத்தது நம்ம தலையோட இன்ட்ரோலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உடம்பு அப்படி வந்து புல்லரிச்சு போச்சு. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தேட்டர் ரெஸ்பான்ஸ் வந்து நான் எந்த படத்தில் வந்து பார்த்ததே கிடையாது. இந்த ஒரு ஃபீல்காகவே பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து எத்தனை தடவை வேணாலும் பார்க்க வரலாம். ஏன்னா என்ன பார்க்குறதுக்கு தான் காசு இல்லை. படத்தில் பார்த்திங்கன்னா விளையாடு மங்காத்தா சாங், அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ராயோட இன்ட்ரோ, அதுக்கப்புறம் நம்ம பிரேம்ஜியோட இன்ட்ரோ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து தேட்டரில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து இருந்தது. அடுத்த படத்தில் வர்ற டூயட் சாங்கில் வர்ற மல்டி ரோலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலையோட ஸ்கெட்ச் போட்டு இருக்கிறப்போ ஒரு மல்டி ரோல் சீன் வந்து வரும். அதெல்லாம் பார்க்கும்போது தான் தேட்டரில் வந்து வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைவரோட மாசான பைக் சீன்லாம் பார்க்கும்போது தேட்டரில் வந்து பிளாஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லுவோம். இன்டர்வல் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் வந்து ஒரு எவில் சிரிச்சுட்டு இன்டர்வல் வந்து விடுவாங்க பாருங்கள். அது வந்து வேறு லெவலாக இருக்கும். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படி வந்து கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. இன்டர்வல் வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா கேண்டீனில் போய் அதை வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேண்டீன் வந்து போகிறோம். போய் மெனு கார்டை பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகிட்டேன். ஏன்னா ஒரு பப்ஸோட விலையை பார்த்திங்கன்னா 80 ரூபா வந்து சொல்கிறாங்க. வெளியே வந்து பார்த்தா ஒரு பெரிய ஷாக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மங்காத்தா படத்தோட போஸ்டர் ஒட்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரிங் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. இதனால தான் நான் சொன்னேன் தேட்டரோட ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தலை ரசிகராக இருப்பாள் போல் இருக்குன்னு சொல்லி. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா செவுத்துலலாம் தலையோட டிராயிங் வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க. பார்க்குறது பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் யூஸ் பண்ண ஃபிலிம் ப்ரொஜெக்டர்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வந்து வச்சுருந்தாங்க ஷோக்காக. இன்ட்ரோவுக்கு அப்புறம் மச்சி ஒப்பந்த பாடல் சாங்கெல்லாம் வந்து ப்ளே பண்ணாங்க. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பசங்க எல்லோரும் மேலே ஏறி நின்று ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டு முடிஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தலை ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்ஸ் மோர் வந்து கேட்டிருந்தாங்க. அதை கேட்டு நம்ம தேட்டருக்காரங்களும் வந்து ஒன்ஸ் மோர் மறுபடியும் வந்து ப்ளே பண்ணாங்க. அதை ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேறு லெவல் வைப்பாக இருந்துச்சு. இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து செம்மையாக வைப்பாகி இது பண்ணிட்டு நீங்களே பாருங்கள். நான் இந்த படத்துக்கு வந்தான முக்கியமான ரீசன் என்னன்னா இந்த பல்லிலக்கா சாங் வந்து தேட்டரில் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த படத்துக்கே வந்தேன். கிளைமேக்ஸில் நம்ம ஆக்ஷன் கிங்கும் அப்புறம் தலையோட ஃபைட் சீன்லாம் பார்க்குறதுக்கு வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் கொடுத்தாங்க பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட்டுக்காக பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து எத்தனை நாள் வேணாலும் முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து எந்த ஒரு படத்துக்கும் வந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஒரு வழியாக படம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஒரு வழியாக மங்காத்தா படத்தை வந்து பார்த்து முடிச்சிட்டோம். படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி 14 வருஷம் ஆன மாதிரி தெரில. இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த பியூரான கூஸ்பம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது படத்தில். நம்ம ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. அதுபோல் ஸ்க்ரீன் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனாக அந்த மாதிரி வந்து போய் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா அந்த ஃபீல் வந்து கிடைக்கும். ஆடியன்ஸ்லாம் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபீல் வந்து நல்லா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்புறம் அந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.